SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தாண்டுக்கு நியூ இயருக்கு நம்ம பேனர் எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தளபதி விஜயை வச்சு தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் க்ராப் ஒன்று இருக்கும். அதை க்ராப்புக்கு போயிட்டு இதை 16:9 அதை ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ இந்த ஒரே ஒரு பேக்ரவுண்டை தான் நம்ம வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை கரெக்டாக அந்த நீல கலரில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஹியூன்னு பைக்கோங்க. இதில் இந்த மாதிரி அப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஹையாங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹையாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் நான் செட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ இந்த 2 இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தளபதி இந்த இமேஜ் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறது வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி போயிடும். பின்னாடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இதில் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பிளெண்டுக்கு போனீங்கன்னா இதில் ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லே லைட்டன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் ஓவர்லேவே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ ஒப்பாசிட்டி நான் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி போயிட்டு அதில் லைட்டாங்கிறத நான் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் 50-60 இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு லெட்ரு நான் டைப் பண்ணிக்கிறேன். எல்லுங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நேராகங்கிறத செட் பண்ணிவிட்டு அந்த டாட் தெரியும் உங்களுக்கு, 3 டாட் மாதிரி, அதில் ஒரு டாட்டை வச்சு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ரைட் சைடு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும். இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு மூடம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி போகும். போனதுக்கப்புறம் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலருங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷேடோங்கிறது உங்களுக்கு கொடுக்கலாம். பொசிஷன் 0-0 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் பிளரை கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டை தளபதி விஜய் அவர்கள் நல்வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஷேடாங்கிறத ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பொசிஷனில் போயிட்டு 0-0 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு பிளரை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து இந்த 2022 அப்படின்னு இருக்கும், அதை இந்த மாதிரி பெருசாங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ ஷேடோ ஆப்ஷனுக்கு போயிட்டு பொசிஷனில் 0-0 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதோட மெட்டீரியலும் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பாக்ஸில் வந்து அந்த இது தெரியும். அதனால் எரேஸ் ஆப்ஷனை போயிட்டு நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ வந்து என் இமேஜும் இந்த பாக்ஸ் இமேஜும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இமேஜ் வந்து இந்த மாதிரி மேலேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு என் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 2022 கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி வச்சக்கப்புறமா இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம ஃபோட்டோங்கிறது போகிறோம். வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்குவோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ க்ராப்புக்கு போயிட்டு மேலே உள்ள கொடியும் இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்குவோம் ஒன்று. ரெண்டாவது வந்து கீழே உள்ள அந்த இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கொடி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாகவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக செட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாகவே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்தப்பறம் இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பேனர் வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். டாடா, பாய் பாய்.